الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, வாரம் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே தொழுகை சம்பந்தமான பாடங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து ஏனைய தொழுகைகள், உதாரணமாக பயங்கரமான சூழலில் இருக்கும்போது எவ்வாறு தொழ வேண்டும், ஜும்மாவுடைய தொழுகை, பெருநாள் தொழுகை போன்ற விடயங்களை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் சலாத்துல் ஹவுஃப், பயங்கரமான ஒரு சூழலில் இருக்கும்போது எவ்வாறு தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்ற பாடத்தை பார்ப்போம். முதலாவதாக, இந்த பயத்துடைய நேரத்தில் தொழக்கூடிய முறையை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. உதாரணமாக, ஒரு மனிதன் அனுமதிக்கப்பட்ட யுத்தம், உதாரணமாக யுத்தம் என்பது வெறுமனே நாம வம்புக்கு எடுக்கிறதல்ல, அது நிர்பந்திக்கப்பட்ட, உதாரணமாக காஃபிர்களுடன் அல்லது அடந்தேறியவர்களுடன் அல்லது போராட்டக்காரர்களுடன் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலை, அதனை மார்க்கம் அனுமதிக்கும் என்றால் அந்த நேரத்தில் இந்த சலாத்துல் ஹவுஃபை தொழலாம். இதே போன்ற சந்தர்ப்பங்கள் எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ அந்த சலாத்துல் ஹவுஃபை தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது. உதாரணமாக, இந்த சலாத்துல் ஹவுஃப் தொழுவதற்கு 2 நிபந்தனைகள். ஒன்று, எதிரியை எதிர்கொள்வதற்கான ஒரு நிலை. உதாரணமாக, நம்ம எதிர்த்து வாரார், அவர் சும்மா இருக்கிறாரு, எதிர்க்க வேண்டிய தேவையில்லைன்னா அந்த டைம்ல அனுமதி கிடையாது. உதாரணமாக, எதிர்த்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு நிலை இருந்தால் அந்த நேரத்தில் தொழலாம், இவ்வாறான சந்தர்ப்பம். இரண்டாவதாக, நாம் தொழுகையை நிறைவேற்றும் போது நாம் தாக்கப்படலாம், எதிரிகள் எம்மை தாக்கலாம் என்ற பயம் இருந்தால் இந்த 2 சந்தர்ப்பத்திலிருந்தா தொழலாம். முதலாவது, எதிரிகள் எம்மை எதிர்கொள்ள போகிறார்கள் என்ற ஒரு நிலை இருந்தால் அது பயங்கரமான நிலை, சலாத்துல் ஹவுஃப் தொழலாம். இரண்டாவது, தொழக்கூடிய நேரத்தில் நம்ம அப்படியே அழிச்சிட்டு போய்த்திருவாங்க பயம் இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை தொழலாம். இந்த தொழுகை முறை எவ்வாறு நிறைவேற்றுவது? உதாரணமாக, இந்த பயங்கரமான சூழல் நிறைவேற்றக்கூடிய பல முறைகள் இருக்கு. இதுல ஒரு பிரபல்யமாக வரக்கூடிய, அதாவது சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை மட்டும் நாம் இன்றைக்கு பார்ப்போம். தொழக்கூடிய முறைகள் பல முறைகள் இருக்குது. உதாரணமாக, இந்த சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த சூழல், பயங்கரமான சூழல்ல ஒரு இமாம் இருப்பார். அந்த ரசூலுல்லாஹ் தொழுது காட்டின விடயம், ரசூலுல்லாஹ் இமாமா அடிப்பாங்க. இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் 2 குழுவா பிரிப்பாங்க. 2 குழு. சில வேளை நாம் தொழும்போது கிப்லாவின் பக்கம் எதிரிகள் இருக்கலாம் அல்லது மறுபுறமாக இருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய முறை எப்படின்னா, 2 குழுவாக பிரிச்சு ஒரு குழு எதிரிகளை பார்த்து கொண்டிருக்கும், மற்ற குழு இமாமோட சேர்ந்து தொழுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக தக்பீர் கட்டுறாங்க. அதுல ஒரு குழு இமாமோட சேர்ந்து தொழுகிறாங்க. தொழுதுட்டு முதலாவது ரக்காத் முடிஞ்சு 2வது ரக்காத்துக்கு எழும்பியதுக்கு பின்னால ரசூல இமாமாக அப்படியே நிக்கிறாங்க. நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இமாமோட தொழுதாங்களே முதலாவது சஃப், அவங்களுடைய 2வது ரக்காத்தை தானாக தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. போனதுக்கு பிறகு எதிரிகள் பக்கமா இருக்கிறாங்க இல்லையா மத்த குழு, அவங்க குழு வருவாங்க. வந்து ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்த உடனே ரசூலுல்லாஹ் 2வது ரக்காத்தை தொழுவிப்பாங்க. தொழுவிச்சு முடிஞ்சு அத்தஹியாத்தில் ரசூலுல்லாஹ் அப்படியே உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்ததுக்கு பிறகு 2வது குழுக்கு இன்னும் ஒரு ரக்காத் பாக்கி இருக்கு இல்லையா, அந்த ரக்காத்தை அவங்க தானாக தொழுவாங்க. தொழுவிட்டு இமாமோட சேர்ந்த உடனே இமாம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கடைசியா சலாம் கொடுக்கும் போது அவங்க சலாம் கொடுப்பாங்க. விலகி இருக்குன்னு நினைக்கிறது. அதாவது ரசூலுல்லாஹ் இமாமா நிக்கிறாங்க, மக்கள் 2 குழுவா பிரிக்கப்பட்டிருக்கு. முதலாவது குழு இமாமோட முதலாவது ரக்காத் தொழுகிறாங்க. முதலாவது ரக்காத் முடிஞ்சு இமாம் 2வது ரக்காத்துல நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த முதலாவது ரக்காத்துல சேர்ந்த குழு தானாக 2வது ரக்காத் என்ன செய்வாங்க, முழுமைப்படுத்திட்டு சலாம் கொடுத்துட்டு எங்க போய்த்திருவாங்க, எதிரிகள் பக்கம் போய்த்திருவாங்க. அதாவது எதிரிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழு. அந்த 2வது குழு என்ன செய்யும், இமாமோட சேரும். சேர்ந்து நபி அவர்கள் 2வது ரக்காத்தை தொழுவிப்பாங்க. தொழுவிச்சுட்டு அத்தஹியாத்துல அப்படியே உட்கார்ந்துருவாங்க. 2வது குரூப்புக்கு ஒரு ரக்காத் பாக்கி இருக்கு இல்லையா,
அவங்க எழும்பி என்ன செய்வாங்க, அந்த ரக்காத்தை தொழுவாங்க. தொழுக முடிஞ்சு இமாமோட ரசூல்லாவோட சேர்ந்து சலாம் கொடுப்பாங்க. இது ஒரு முறை. இது மாதிரி பல முறைகள் இருக்குது. நாம இந்த ஒரு முறையை மட்டும் இன்றைக்கு நாம தெளிவா புரிஞ்சு கொள்வோம். இது கிளியர் நல்லா இருக்கும், தெளிவுதானே? ரைட். அத பயங்கரமான சூழல தொழுவதா இல்லையாங்கிற ஒரு கட்டம். அப்ப எப்படி தொழணுமேங்கிறத நாம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அவ்வாறான ஒரு கட்டம் வரும்போது அந்த நிலைமைக்கு ஏற்ப அப்ப தொழுகைகள் எவ்வளவு சுருக்கமாக அந்த பரதான விடயங்கள் உள்வாங்கப்படுற அளவுக்கு நாம கவனமா இருந்துட்டு சுண்ணத்தான விடயங்கள் எடுத்து கொள்ளலாம். தவிர்த்து கொள்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் விரிவாக மற்ற முறைகளை நம்ம பார்த்துக் கொள்ளலாம். இப்போதைக்கு இந்த ஒரு முறையை நாம் எல்லாரும் செய்யணும், சுருக்கமா தெரிஞ்சு கொள்ளணும். இந்த சலாத்துல் ஹவுஃப் பயங்கரமான நேரத்துல தொழணும் என்கிற அந்த செயலினூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினை உயிர் போகக்கூடிய அல்லது ஒரு இக்கட்டான நிலையில இஸ்லாம் இதை சொல்லி தருதே, ரசூல்லா தொழுவிச்சு காட்டிக்கிறாங்களே, இதனூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், முதலாவது தொழுகையின் முக்கியத்துவம். தொழுகை இஸ்லாத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது. இரண்டாவது, அந்த தொழுகை ஜமாத்தோட தொழணும் என்கிறதையும் இந்த பயங்கரமான சூழல்ல ரசூல்லா தொழுவிச்சதனூடாக நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அப்ப ஜமாத்து என்ன செய்யலாது, சும்மா சர்வசாதாரணமா விட்டுட முடியாது என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததான் இஸ்லாத்தை பொறுத்தவரையில எந்தவித கலக்கம் அல்லது பயம் அச்சம் ஏற்பட்டாலும் எல்லா இடத்தையும் ஒரு சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கு இஸ்லாம் நமக்கு தருது. அப்ப பயங்கரமான சூழல நிம்மதியாக தொழுகிறதுக்கு ஜமாத் அனுமதிக்கக்கூடிய மார்க்கம் என்றா எல்லாம் என்ன ஒரு சாதாரணமாக ஆக்கிக் கொள்ளலாம். எல்லா காலத்துக்கும் எல்லா இடத்துக்கும் என்ன இஸ்லாம் நமக்கு பொருத்தமான விடயங்களை தரும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இஸ்லாமிய ஷரியாவை பொறுத்தவரையிலே அது முழுமையான மார்க்கம். அது எந்தெந்த சந்தர்ப்பத்துல எவ்வாறு செய்யணும், எந்தெந்த நிலையில இதை நிறைவேற்றணும் என்கிற வழிமுறைகளை நமக்கு தந்திருக்கு. உதாரணமா பயங்கரமான சூழல் வந்தா தொழ வேணுமா இல்லையான்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலத்துல தொழ வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தி அதையும் எப்படி தொழணும், ஜமாத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய மார்க்கம் முழுமையான மார்க்கம் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். இது சுருக்கமாக சலாத்துல் சம்பந்தமான செயல். எந்த சந்தர்ப்பத்துல தொழலாம், எப்படி தொழணும், அதில் உள்ள படிப்பினைகள். அடுத்ததாக சலாத்து ஜுமா. இந்த ஜும்மாவுடைய தொழுகை எப்ப தொழணும், எப்ப? வெள்ளிக்கிழமை, அப்படித்தானே? வெள்ளிக்கிழமையில தான் ஜும்மா தொழணும். இந்த ஜும்மாவுடைய தொழுகை என்பது ஃபர்து ஐன், அதாவது யாருக்கும் விடுவதற்கான அனுமதி கிடையாது. யாருக்கு என்றால் அவர் முஸ்லிமாக இருக்கணும், அவர் ஒரு ஆணாக இருக்கணும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும், பிரயாணத்தில் இல்லாமல் ஊரில் குடியிருக்க வேண்டும். இந்த 5 நிபந்தனைகளும் உள்ளவருக்கு ஃபர்து ஐன். முதலாவது ஒரு முஸ்லிமாக இருக்கணும், அவர் ஆணாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும், ஊரில் இருக்க வேண்டும். அப்ப முஸ்லிம் இல்லாதவருக்கு என்ன இல்லை, கடமை இல்லை. பெண்களுக்கு கடமை கிடையாது, பருவ வயதை அடையாதவர்களுக்கு கடமை கிடையாது, புத்தி அற்றவர்களுக்கு கடமை கிடையாது, பிரயாணத்தில் உள்ளவர்களுக்கும் என்ன இல்லை, ஜும்மா கடமை கிடையாது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதற்கு ஆதாரமாக அல் குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை. இறை விசுவாசிகளே, ஜும்ஆவுடைய தினத்திலே நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள், வதருல் பை, வியாபாரங்களை விட்டு செல்லுங்கள், ஸாலிகும் கைருல் லகும் இன் குன்தும் தஅலமூன், அதுதான் உங்களுக்கு என்ன செய்யும், சிறந்தது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே ஜும்ஆவுக்கு செல்ல வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல நபி அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், யார் ஜும்ஆவுடைய அந்த தொழுகையை விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே, அதாவது அவருடைய இருதயத்துக்கு பூட்டு போடட்டும், அதாவது இருதயம் மூடப்படட்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஜும்மாவை விடக்கூடியவர்கள், பொடுபோக்காக கவனீனமாக விடக்கூடியவர்களை எச்சரிக்கை செய்து கூறியிருப்பதை காணலாம். எனவே இவைகள் ஃபர்து ஐன் என்பதற்கான ஆதாரங்களாக நாம் கொள்ளலாம். இந்த ஜும்மாவுடைய தொழுகையை தொழ வேண்டிய நேரம் எப்ப சொல்லணும், லுஹருடைய நேரம். வெள்ளிக்கிழமையில லுஹருடைய நேரம் தான் ஜும்மாவுடைய நேரம்.
அப்போ துஹருடைய நேரம் வருவதற்கு முன்னால் ஜும்மாவை நிறைவேற்றவும் முடியாது, துஹருடைய நேரம் முடிந்ததற்கு பின்னால் ஜும்மாவை நிறைவேற்றவும் முடியாது. துஹருடைய நேரம் தான் ஜும்மாவுடைய நேரம். இந்த ஜும்மா தொழுகைக்கான நிபந்தனைகளை பொறுத்தவரையில அது ஒரு ஜமாத்தாக நிறைவேற்றணும். ஜும்மா என்பது என்ன செய்யணும்? ஒரு ஜமாத்தாக நிறைவேற்றணும். ஆக குறைந்த எண்ணிக்கை 3 பேர். ஆக குறைந்த 3 பேராக இருக்கணும். அப்ப 2 பேருக்கு தொழிலுமா, ஒரு ஆளுக்கு தொழிலுமா? தொழில் ஒரு ஜமாத்தாக நிறைவேற்ற வேண்டும். அதே போல அந்த தொழுகையில் உள்ள மக்களை பொறுத்தவரையில ஊரில் உள்ளவர்கள், அதாவது வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அந்த மக்களுக்கு தான் ஜும்மா கடமை. அப்படி இல்லாம சில பேர் பாலைவனத்துல நாடோடிகளா இருப்பாங்க. அதான் நம்ம சில வேலை எப்படின்னா, ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், கால்நடைகளை மேய்க்கக்கூடியவர்கள் கொஞ்ச நாள் இங்க இருப்பாங்க, ஒரு டென்ட் அடிச்சு. அந்த இடத்துல உள்ள அந்த உணவு வகைகள் எல்லாம் முடிஞ்சது அப்புறம் என்ன செய்வாங்க? இன்னொரு இடத்துக்கு இடம் மாறுவாங்க. இவங்க குடியிருப்பாளர்களாக கருதப்படுமா? இல்ல, அவங்க குடியிருப்பாளர்களாக கருதப்படுமா? உதாரணமா இந்த கட்டிடம் போன்ற உறுதியான கட்டிடங்களை கட்டி நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த குடியிருப்பாளர்கள். இவர்களுக்கு தான் ஜும்மா கடமையாகும். அதே போல இந்த ஜும்மா தொழுவதற்கு முன்னால் 2 ஹுத்துபாக்கள் அமைய வேண்டும். அதாவது ஹுத்துபா பிரசங்கங்கள் 2 அமைய வேண்டும். இந்த ஹுத்துபாவுடைய நிபந்தனைகளை பார்ப்போமானால், அந்த ஹுத்துபாவில் அல்லாஹ்வை புகழ்ந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது, அதாவது அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் சாட்சி கூறி, நபியின் மீது ஸலவாத்து கூறி, தக்வாவை கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்து, அல் குர்ஆனில் ஏதாவது ஒரு வசனத்தையாவது ஓத வேண்டும். அதற்கு பின்னால் அந்த மக்களுக்கு அந்த காலத்துக்கு தேவையான உபதேசங்களை செய்வது. அப்ப 5 நிபந்தனைகள். அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ்வையும் நபியையும் சாட்சி கூறியதற்கு பின்னால், 2வதாக நபியின் மீது ஸலவாத்து கூறுவது, 3வதாக தக்வாவை கொண்டு அல்லாஹ்வை பயப்படுமாறு தக்வாவை உபதேசம் செய்வது, 4வது அல் குர்ஆனில் ஏதாவது ஒரு வசனத்தை ஓதுவது, 5வதாக அந்த காலத்துக்கு தேவையான மக்களுக்கு பயன்மிக்க உபதேசத்தை செய்வது. அடுத்ததாக ஜும்ஆவிலே பேணப்பட வேண்டிய சில முஸ்தஹப்பான விஷயங்கள், வரவேற்புக்குரிய விஷயங்கள். அந்த ஹுதுபா பிரசங்கத்தை மிம்பர்ல வச்சுக் கொள்வது, அதாவது ஒரு உயர்ந்த இடத்தில் ஆக்கிக் கொள்வது. அடுத்ததாக 2 ஹுதுபாக்களையும் வேறு பிரித்து காட்டுவதற்காக ஒரு அதாவது இருப்பு, ஒரு சிறிய அமர்வினூடாக 2ஐயும் பிரிக்கிறது. இது 1வது ஹுதுபா. 2வது ஹுதுபாங்கிறது எப்படி பிரித்து தெரிஞ்சு கொள்வது? இமாம் நின்று கொண்டு ஓதுவாரு. அப்ப திடீர்னு கொஞ்சம் உட்கார்ந்து எழுப்பினா இது 2வது ஹுதுபா. அப்ப இப்படி அமைச்சு கொள்றது. அடுத்ததாக முஸ்லிம்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கு, பொதுவாக முஸ்லிம்களுக்கும் நாட்டு தலைவர்கள், நம்மை ஆளக்கூடியவர்களுக்கும் கட்டாயமாக நாம் என்ன செய்யணும்? துஆ செய்ய வேண்டும். அடுத்ததாக ஹுதுபாக்களை நீண்ட நேரமாக அமைத்துக் கொள்ளாமல் சுருக்கமாக அமைத்துக் கொள்வது. 5வது மிம்பரில் ஏறும் போது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சலாம் சொல்லணும். அப்ப ஹுதுபாவுடைய முஸ்தஹப்பான விஷயங்கள், அந்த பிரசங்கத்தை மிம்பரில் ஆக்கிக் கொள்வது, 2 ஹுதுபாக்களையும் பிரிப்பதற்கு ஒரு சிறிய அமர்வினூடாக அவர்களை ஆக்கிக் கொள்வது, முஸ்லிம்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் துஆ செய்வது, ஹுதுபாவை சுருக்கமாக அமைத்துக் கொள்வது, மிம்பரில் ஏறும்போது அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்? சலாம் சொல்வது. அடுத்ததாக ஜும்மா நாளில் முஸ்தஹபான விடயங்கள். ஜும்மா தொழுகை என்பது எப்ப தொழுவோம்? வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னால ஹுதுபா அமையும். அதனுடைய சில விஷயங்களை பார்த்தோம். அந்த ஜும்மாவுடைய நாளில் முஸ்தஹபான சில விஷயங்களை பார்ப்போமானால், அவர்கள் என்ன செய்து? மிஸ்வாக் செய்து கொள்வது, நறுமணம் பூசிக்கொள்வது, நேர காலத்துடன் என்ன செய்யணும்? பள்ளிக்கு போவது, பள்ளிக்கு போகும்போது நடந்து செல்வது, இமாமுக்கு மிகவும் நெருக்கமா அண்மையில் இருப்பதற்கு முயற்சிப்பது, பிரார்த்தனையில் ஈடுபடுவது, சூரத்துல் கஹஃப் ஓதுவது, நபியின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வது. இது வெள்ளிக்கிழமையுடைய முஸ்தஹபான விஷயங்கள். குளிச்சு மிஸ்வாக் செய்து நறுமணம் பூசி நேர காலத்துடன் பள்ளிக்கு சென்று நடந்து சென்று இமாமுக்கு மிகவும் அண்மையில் இருந்து துஆக்களில் ஈடுபட்டு சூரத்துல் கஹஃபை ஓதி அந்த நாளில் அதிகமாக நபியின் மீது என்ன சொல்ல வேண்டும்? ஸலவாத்து சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த ஜும்மாவுக்காக வருகை தந்தவர்கள் சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஜும்மாவுக்கு வருகை தந்து ஜும்மா தொழுகைக்கு முன்னாலதான் என்ன நடக்கும்? குதுபா பிரசங்கம் நடக்கும். இன்னும் தொழுகையுடைய நேரம் வரவில்லையே என்று அமர்ந்து இருக்கக்கூடிய சிலர்கள் ஜும்மா நடக்கும் போது சொல்றது ஒன்றும் புரியுதில்லைன்னு சொல்லி என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க?
சும்மா பேசி கொண்டிருப்பாங்க. நடக்குதா இல்லையா? இப்ப மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் ஹராம் பொறுத்தவரையில மொழி புரியாததன் காரணமாக இமாம் அங்க குத்துபா ஓதி கொண்டிருப்பாரு. ஆனா இங்க என்ன செய்வாங்க? அவன் பேசிக்கொண்டு, இது ஹராம். இமாம் குத்துபா ஓதும் போது பேசிக் கொண்டிருப்பது என்ன? ஹராம். நபி அவர்கள் கூறுவார், இதா குல்த லி ஸாஹிபிக யௌமல் ஜும்ஆ, அதாவது யௌமுல் வெள்ளிக்கிழமை நாளிலே உனது பக்கத்தில் இருக்கக்கூடிய உனது தோழரை பார்த்து அம்சித், நீ வாய் மூடிரு. இமாம் குத்துபா ஓதி கொண்டிருக்கிறார், நீ பேசாம இரு என்று சொன்னால் கூட பக்கத்துல போ, அந்த ஜும்மாவுடைய நன்மையில விட செஞ்சிடும், இழந்து விடுவார், பாழாக்கி விடுவார். அதாவது ஜும்மா குத்துபா நடக்கும் போது பேசுவது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இரண்டாவது, ஜும்மாவுடைய குத்துபா நடந்து கொண்டிருக்கும் போது நாம கால தாமதமாக வந்து ஆக்களோட தலையை விரிச்சு கொண்டு போறது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். சில வேளை அவர் ஜும்மாவுக்காக வரக்கூடிய இமாமாக இருக்கலாம். இமாம் கால தாமதமாக வந்துட்டு அவருக்கு என்ன செய்யலாம்? அவருக்கு அனுமதி இருக்குது, போகலாம். அல்லது முன் சஃப்ல அல்லது இரண்டாவது சஃப்ல நடுப்பகுதியில் இடம் இருந்தால், சுட்டி காட்டப்பட்டது வெளியில இடம் இல்லை, இடம் இருக்குன்னு சுட்டி காட்டப்பட்டால் அந்த ஒழுக்கங்களை பேணி அவர் வரலாம். அப்படி இல்லாம காலதாமதமாக வந்து அந்த ஒழுக்கங்களை பேணாமல் நடந்து கொள்வது என்பது தடுக்கப்பட்ட ஒரு செயல். அடுத்ததாக அந்த ஜும்மாவுடைய தொழுகையோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு விஷயத்தை நினைவூட்டி கொண்டு வகுப்பை நாம் முடித்துக் கொள்வோம். அதாவது ஒரு மனிதர் ஜும்மாவுக்கு எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். 2வது ரக்காத்துடைய ருக்குல வந்து சேர்றார். அப்படி அவர் சேர்ந்துட்டாருன்னா அவருக்கு ஜும்மா கிடைக்கும். அவர் இமாம் சலாம் கொடுத்ததுக்கு என்ன செய்யணும்? எத்தனை ரக்காத் சொல்லணும்? 1 ரக்காத் சொல்லணும். அல்லது ஜும்மாவுடைய 2வது ரக்காத் ருக்குவை அடைந்து கொள்ளாமல் இருந்தால் அவருக்கு ஜும்மா கிடைக்குமா? கிடைக்காது. அவர் என்ன செய்யணும்? லுஹருடைய தொழுகை தான் தொழணும். அப்ப ஜும்மாவுடைய 2வது ரக்காத்தில் ருக்குவில் ஒருவர் வந்து சேர்ந்து கொண்டால் அவருக்கு ஜும்மாவுடைய தொழுகை கிடைக்கும். 2வது ரக்காத்தின் ருக்குவுக்கு பிறகு வந்து சேர்ந்தால் அவருக்கு ஜும்மா கிடைக்காது. அவர் எத்தனை சொல்லணும்? லுஹரு தான் தொழணும். எத்தனை ரக்காத்? 4 தொழணும். எனவே இது போன்ற தொழுகையுடைய விடயங்களை அறிந்து முறையாக அந்தந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் காட்டிய முறைப்படி தொழுகை நிறைவேற்றுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இலக்கத்தன்மையை தந்தருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.